ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையாக இருக்கட்டும், குரூப் 2வாக இருக்கட்டும், இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியம். இதில் கண்டிப்பாக 2 கொஷின் வந்துடுது. இப்போ அதை முக்கியமானதை பார்ப்போம். உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள், அது சம்மந்தமாக இருக்கும்ல. மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போற்றி உனின் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா வள்ளுவர் சொன்னார். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின். மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது எது? உணவு. பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு யார் சொன்னாங்க? மணிமேகலை சொன்னாங்க. பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு சொன்னவங்க யார்? மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்னது புறநானூறு நூலும் மணிமேகலையும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, புறநானூறு மணிமேகலை. நோய்க்கு முதல் காரணம் எது? உப்பு. இப்படி நான் இன்ட்டு போட்டிருந்தேன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்ட கொஷின். நோய்க்கு முதல் காரணம் எது? உப்பு. நொறுங்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படிங்கிறது பழமொழி. நொறுங்கு தீனினா நம்ம இந்த மிச்சரு அது இதுன்னு சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் நொறுங்கு தீனி, அதெல்லாம் வயிற்றுக்கு கேடு. மீதுன் விரும்பேல் ஔவையார். மீதுன் விரும்பேல் ஔவையாருடைய வாக்கு. நொறுங்கத் தின்றால் 100 வயது, அது பழமொழி. நொறுங்கத்தின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா நொறுங்க சாப்பிட்டோம்னா நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்கலாம், அது பழமொழி. இது யார் சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. யார் சொன்னால்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட் ஒன் நோய் தீர்க்கும் மூலிகைகள். நோய் தீர்க்கும் மூலிகையில் அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் துளசி செடியின் இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புச்சளி, நீர்க்கோவை, தலைவலி நீங்கும். துளசி செடியோட இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடிச்சோம்னா மார்புச்சளி, நீர்க்கோவை, தலைவலி நீங்கும். துளசி இலைகளை எலுமிச்சம் பழச்சாறுடன் பூசினால் படை நீங்கும். துளசி இலைகளை எலுமிச்சம் பழச்சாறுடன் பூசினால் படை நீங்கும். செகண்ட் முன் கீழ்காய் நெல்லி. அது என்னதுன்னா கீழா நெல்லி. கீழா நெல்லியை தான் கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எருமை தயிருடன் கலந்து உண்டால் மஞ்சட்காமாலை தீரும். எருமை தயிருடன் கலந்து உண்டால் மஞ்சட்காமாலை தீரும். கற்கண்டுடன் உண்டால் சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கும். கீழ்வாய் நெல்லியை, அதாவது கீழா நெல்லியை எருமை தயிரோட சாப்பிட்டா மஞ்சட்காமாலை தீரும். கீழா நெல்லியை கற்கண்டோட சாப்பிட்டா சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கும். அடுத்தது தேர்ட் ஒன் தூதுவளை. இது செடி கிடையாது, இது கொடி. இது ஒரு கொடி வகை, செடி கிடையாது. இந்த கொடியில் சிறு முள்கள் இருக்கும். இதனை தூதுவளை, சிங்கவல்லி என்றும் கூறுவர். இந்த இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க. சிங்கவல்லி அப்படின்னு எந்த இதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா தூதுவளையை. இதான நாணப்பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யார்? வள்ளலார். அப்போ நாணப்பச்சிலைன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா தூதுவளை. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. நாணப்பச்சிலை எதுன்னா தூதுவளை. இது அப்படின்னு யார் நாணப்பச்சிலைன்னு சொல்கிறவர் யார்? வள்ளலார். குரல் வளர்த்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. குரல் வளத்தை மேம்படுத்துகிற மூலிகை எது? தூதுவளை. இதனை 21 நாள் உண்டால் சுவாசகாசம் அகலும், இளைப்பு இருமல் போகும். 21 நாள் சாப்பிட்டாங்கன்னா சுவாசகாசம் அகலும், இளைப்பு இருமல் போகும். ஃபோர்த் ஒன் குப்பைமேனி. நச்சிக்கடிகளுக்கு நல்ல மருந்து. குப்பைமேனி நச்சிக்கடிகளுக்கு நல்ல மருந்து. இது சிறப்பு என்னென்னா மேனி துலங்க குப்பைமேனி. குப்பைமேனி சோப்புலாம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் நாட்டு மருந்து கடையில் விற்கிது குப்பைமேனி சோப்பு. அது மேனி துலங்க குப்பைமேனி. அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் கற்றாழை. இது வறண்ட நில தாவரம். இதில் பல வகை இருக்குது. இதில் முக்கியமானது எதுனா சோத்து கத்தாழை. இதுதான் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதனை குமரி என்பர். அப்போ குமரி அப்படின்னா எது? கத்தாழை. ஏன்னா பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு
குமரி கொடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. கற்றாழையே குமரின்னு சொல்லுவாங்க. அதை சிறப்பு சோத்துக்கத்தாழை. ஏன்னா பெண்களுடைய கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கிறதால குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6th ஒன் வந்துட்டு முருங்கை. முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை வளரச் செய்வதில் பெரும்பங்கு உண்டு. கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும். கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்கலாம் தினமும் முருங்கைக்கீரையை வந்துட்டு சுண்டி இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. தினமும் சாப்பிட்லாம். தினமும் சாப்பிட்லைனாலும் வாரத்துக்கு 2 டைம்ஸாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையை. அடுத்தது 7th ஒன் வந்துட்டு கரிசலாங்கண்ணி. இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சட்காமாலைக்கு சிறந்த மருந்து. கண் பார்வையை தெளிவாக்கும், நரையை போக்கும். இதனை கரிசாலை, கையாந்தகரை, பிரங்கசாரம், தேகராசம் என்றும் கூறுவர். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கரிசாலை, கையாந்தகரை, பிரங்கசாரம், தேகராசம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியை. கையாந்தகரை, பிரங்கசாரம், தேகசாரம். அடுத்தது கருவேப்பிலை. கறிவேப்பிலை 8th ஒன். இது சீதபேதி, நச்சு போன்றவற்றை சரி செய்யும். விஷக்கடிப்பட்ட இடத்தில் தேய்த்தால் 3 நாளில் குணமாகும். இது வந்து வேடு கட்டுதல் அப்படின்னு இது ஓல்டு புக்கில் இருக்குது. வேடு கட்டுதல் அப்படின்னா சட்டியின் வாயை மெல்லிய துணியால் மூடி கட்டுதல். அடுத்தது உணவில் விருப்பத்தை உண்டாக்கும். கருவேப்பிலை வந்து உணவில் நம்ம சாப்பிட்ற விருப்பத்தை வந்து உண்டாக்கும். அடுத்தது இன்னும் சில கீரை என்னென்னலாம் நமக்கு உபயோகப்படுது அப்படின்னு பார்ப்போம். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண்ணை சரி செய்யும். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண் சரி செய்யும். அகத்திக்கீரை பல் சார்ந்த நோயை வந்து சரி செய்யும். அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய். வல்லாரைக்கீரை நினைவாற்றல் பெருக்க உதவும். வல்லாரைக்கீரை நினைவாற்றல் பெருக்க உதவும். இந்த வல்லாரைக்கீரையை சரஸ்வதி அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நினைவாற்றல்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு எது ஞாபகம் வரும்? படிப்பு தான் ஞாபகம் வரும். படிப்புனா யார், எந்த கடவுள் ஞாபகம் வருவாங்க? சரஸ்வதி. அப்போ வல்லாரைக்கீரையை சரஸ்வதின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ சரஸ்வதி அப்படின்னா வல்லாரைக்கீரை. இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது வேப்பங்கொழுந்து வந்து மார்புச்சளி நீக்கும், அம்மையில் வந்த வெப்பு நோய் அகலும். வேப்பங்கொழுந்து மார்புச்சளி நீக்கும், அம்மையில் வந்த வெப்பு நோய் அகலும். அடுத்தது இது ஒன்று இம்பார்ட்டன்ட். தமிழ் மருந்துகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். தமிழ் மருந்துகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்தது இது ஒரு கூற்று. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யார் சொன்னாங்க? திருமூலர். தமிழ் மருந்துகள் அப்படின்னு நூலை எழுதினவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்தது இன்னும் சில மருந்துகள் பார்ப்போம். மஞ்சள் வந்துட்டு நம்ம நெஞ்சு சளியை போக்கும். அதனால தான் வந்து சளி பிடிச்சவங்க பாலில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டா நெஞ்சு சளி சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ பாலில் மஞ்சத்தூளை கலந்து சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளி போக்கும். கொத்தமல்லி வந்து பித்தத்தை போக்கும். அது மாதிரி நம்ம வராட்டி வைக்கிறாங்கள, அதில் வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்தோம்னா பித்தத்தை போக்கும். சீரகம் வந்து வயிற்றுச்சூட்டை தணிக்கும். இப்போ நார்மலாக குடிக்கிற வாட்டரில் நம்ம சீரகம் கலந்து சாப்பிட்டோம், அப்படி குடித்தோம் அப்படின்னா வயிற்று சூட்டை தணிக்கும். மிளகு வந்துட்டு தொண்டைக்கட்டை நீக்கும். அதான் சளி வந்து தொண்டையில் அடைச்சிட்டு இருந்ததுன்னா அது வந்து மிளகு நல்லா காரமாக முழுங்கணும் அப்படின்னா தொண்டைக்கட்டை நீக்கும். பூண்டு வந்துட்டு வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியினை ஏற்படுத்தும். பூண்டு வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியினை ஏற்படுத்தும். பெருங்காயம் வந்துட்டு குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும். 7th ஒன் வந்துட்டு இஞ்சி பித்தத்தை நீக்கி காய்ச்சலை போக்கும். இஞ்சி வந்துட்டு பித்தத்தை நீக்கி காய்ச்சலை போக்கும். தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும். கறிவேப்பிலை உணவு உண்ணும் விருப்பத்தை தூண்டும். நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் தரும். அடுத்தது 11th ஒன் வந்துட்டு பெருங்காயம் உடலில் உள்ள வலியை வெளியேற்றும்.
சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர். சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை பெருக்கும். கீரை உடல் வலிமை தரும் கழிவை அகற்றும். கீரை உடல் வலிமை தரும் கழிவை அகற்றும். எலுமிச்சை ஊறுகாயுடன் மோர் உடலுக்கு குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும். எலுமிச்சை ஊறுகாயுடன் மோர் உடலுக்கு குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும். இது சித்தர்கள் சொன்ன ஒரு பழமொழி மாதிரி. வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பர்செந்தூரம் பாரே. வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பர்செந்தூரம் பாரே. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் தழையால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷணங்களையும் பயன்படுத்தினார்கள். அதான் வேர்பாறு தழைப்பாறு, அப்படி இல்லைன்னா பர்செந்தூரம், அதாவது உலோகங்கள் பாஷணங்களையும் பயன்படுத்தினார்கள். அடுத்தது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்னென்னா, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். அடுத்தது அறுசுவையின் பயன்கள். இனிப்பு வளம் தரும், கார்ப்பு உணர்வு, துவர்ப்பு ஆற்றல், உவர்ப்பு தெளிவு, கைப்பு மென்மை, புளிப்பு இனிமை. இனிப்புனா இப்போ நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இனிப்பு சாப்பிட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ இனிப்பு சாப்பிட்டு செஞ்சோம்னா அது வளம் மாதிரி பெருகிட்டே இருக்கும். வளம். கார்ப்பு காரமாக சாப்பிட்டா அப்படின்னு ஒரு உணர்வு வரும். கார்ப்புனா உணர்வு. துவர்ப்புனா உப்பு. உப்பு அதிகமாக போடக்கூடாது. துவர்ப்புனாலே நமக்கு எது ஞாபகம் வரணும்? உப்பு, ஆற்றல். உவர்ப்பு உவர்ப்பு அப்படின்னா துவர்ப்புனா தானே உப்பு, அது தெளிவாக இருக்கும். உவர்ப்புனா உப்பு, அது தெளிவாக தான் இருக்கணும். கைப்புனா மென்மை, கை மென்மையாக இருக்குது. புளிப்பு இனிமை. புளி இனிமையாக இருக்கே, புளி இனிமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.